Hey guys, today topic is wound repair. Three types of wound repair: simple, intermediate, complex repair. CPT 120012 Simple repair, சூப்பர்ஃபிஷியல் ஒன் லேயர் க்ளோசர், அதாவது ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயரை மட்டும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஒன் லேயரை மட்டும் க்ளோசர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சிம்பிள் டீப்ரைமெண்ட் தான். இதில் வந்து எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்குட்டேனியஸ் டிஷ்யூவோட அந்த அப்பர் லேயர் அந்த ஒன் லேயரோட முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட்டுங்கும் போது லேயர்டு க்ளோஸர் வரும், கொஞ்சம் டீப்பர் லேயராக வருவாங்க. அதாவது மசில், ஃபேசியா, சப்குட்டேனியஸ்க்கு டீப்பர் வந்து நம்ம மசில் எடுத்துக்கலாம், நான் மசிலும் எடுத்துக்கலாம், ஃபேசியாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹெவிலி கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்டென்சிவான கொஞ்சம் க்ளீனிங் மட்டும் தேவை. நாட் எக்ஸ்டென்சிவ் அண்டர்மைனிங் அளவுக்கு போக வேண்டியதில்லை, ஆனால் எக்ஸ்டென்சிவ் க்ளீனிங் அளவுக்கு இருந்தால் போதும். இது இன்டர்மீடியேட்டுக்கு போயிடும். காம்ப்ளெக்ஸ் ரிப்பேரில் எக்ஸ்டென்சிவ் அண்டர்மைனிங் தேவை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேஷன் ரொம்ப அதிகம், ஃபாரின் பாடி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்சிவ் அண்டர்மைனிங் கண்டிப்பாக தேவை. இதுக்கு வந்து மோர் தென் ஒன் லேயரும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி க்ளோசர் பண்ணணும். இதுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் ரிப்பேருக்கு பண்ண முடியும். லொக்கேஷன் குரூப்பிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டு, ஃபேஸு, இயரு, ஐலிட்ஸ், நோஸ், லிப்ஸு, மியூக்கஸ் மெம்பரேனுக்கெல்லாம் நம்ம வந்து கோடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கால்ப்பு, ஆக்சில்லா, ட்ரங்க் அண்ட் ஆர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கு வேறு வேறு டிஃப்ரெண்ட் கோடு வரும். ஸோ வந்து லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தனித்தனி செட் ஆஃப் சிம்பிள், இன்டர்மீடியேட், காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர் கோட்ஸ் இருக்குது. ஃபார் 120011 12018 வந்து சிம்பிளோடது, 12051257 இன்டர்மீடியேட் கோடோடது, 131502 13153 வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ வந்து மெஷர்மெண்ட், இதோட அந்த ஊண்டோட லென்த் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம்னா, அந்த டோட்டல் எவ்வளோ வந்து ஊண்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிடணும். சம் ஆஃப் தி லென்த்து, அந்த டோட்டல் லென்த்தை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து கோடிங்கை வந்து கோட் பண்ணணும். சிபிடி கோடு அதை தகுந்த மாதிரி அந்த டோட்டல் லென்த்து வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐலிட்லேயும் லிப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் இருக்குன்னா டோட்டலாக 4 சென்டிமீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி 4 சென்டிமீட்டர் கூட நம்ம வந்து பில் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து ஐலிட்டில் ஒன்று இருக்குது, செப்பரேட் கோட் பண்ணுற மாதிரி ஸ்கால்பில் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து எப்படின்னா காம்ப்ளெக்ஸ்னால் இப்போ வந்து நீங்கள் ஹைரார்கி இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர்னா அதை ப்ரைமரியாக கோட் பண்ணணும், சிம்பிள் ரிப்பேர்னா அதை கடைசியாக கோட் பண்ணணும். ஸோ சிம்பிள் ரிப்பேர் வந்து നിങ്ങൾക്ക് வந்து வேறு சைட்டில் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது, சைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து 59 மாடிஃபையர் கூட யூஸ் பண்ணி செகண்டாக செப்பரேட்டாக 2 கோடு போட்டுக்கலாம். Please subscribe for more videos. Thank you.